அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஸ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம் குர்ஆனுடைய விளக்க உரையான தஃப்சீரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நாம் குர்ஆனின் பல விளக்கங்களையும் பல சூறாக்களையும் பார்த்துருக்கோம். இந்த வேதத்தை இறைவன் மக்களுக்கு நேர் வழிகாட்டியாக அனுப்பியிருக்கான். இந்த வேதத்தை ஓதுறதும் அதில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்வதும் நம்ம மேலே கட்டாய கடமையாக இருக்குது. எனவே இன்றைய பதிவில் நாம் காணக்கூடிய சூறாவானது சூரத்துல் பையினா என்ற 98வது அத்தியாயம். அல் பையினா அப்படின்னா தெளிவான சான்று அப்படின்னு அர்த்தமாகும். இதனுடைய மொத்த வசனங்கள் 8. இந்த சூறாவினுடைய ஸ்டார்டிங்லேயே அல் பையினா அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால இந்த சூறாவுக்கு அல் பையினாங்கிறது பெயராக இடப்பட்டிருக்கு. இது நபி அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போன பிறகு இறக்கப்பட்ட சூறாவாக இருக்குது. இந்த சூறாவில் அப்படி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இறைவன் தெளிவான சான்றுகளை கொண்ட வேதத்தோட தூதரை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கான். அந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்க, அப்படி பின்பற்றலைன்னா உங்களுக்கு வழிகேடு தான் அப்படின்னு பல எச்சரிக்கைகளை இந்த சூறாவில் சொல்லி காட்டுறான். அதில் குறிப்பாக நபி அவங்க தூதராக வர்றதுக்கு முன்னாடி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேதத்தை அவங்க பின்பற்றினாங்களா, அவங்க என்ன மாதிரியான மிஸ்டேக்கை பண்ணாங்க, இதனால் கிடைக்கிற விளைவுகளை பற்றியும் இந்த சூறா எடுத்துரைக்குது. இப்போ இந்த சூறா என்னங்கிறத பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுமுல் பையினா. ஏக இறைவனை மறுப்போராகிய வேதமுடையோரும் இடைக்கற்பிப்போரும் தெளிவான சான்று தங்களிடம் வரும் வரை தவறில் நீடித்து கொண்டிருந்தனர். ரசூலும் மினல்லாஹி யத்லூ சுஹுஃபம் முத்வஹரா ஃபீஹா குதுபுன் கையிமா. இவர் அல்லாஹ்வின் தூதராவார், தூய்மையான ஏடுகளை ஓதுகிறார், அதில் தெளிவான சட்டங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி இதனுடைய 1 to 3 வரையிலான வசனங்களில் அல்லாஹாலா இறை மறுப்ப, இறைவனுக்கு நிராகரிப்பு செய்யக்கூடிய இணை வைக்கக்கூடிய காரியத்தை செஞ்சவங்க தெளிவான சான்றோட ஒரு தூதரை நான் அனுப்பி வச்ச பிறகும் கூட அதில் தெளிவான நேர்மையான சட்டங்கள் உள்ளடக்கி இருந்தும் கூட அவங்க அதனை பின்பற்றாமல் புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்கிறான். யாரை பற்றி சொல்கிறான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவான வேதமான இந்த குர்ஆனை எடுத்துகிட்டு வந்த பிறகும் கூட வேதம் கொடுக்கப்பட்ட முந்தைய மக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தை புறக்கணிச்சாங்க. இதை உண்மையான வேதமாகவும் ஏற்றுக்கல, இந்த தூதரை உண்மையான நபியாவும் ஏற்றுக்கல. மாறாக அவங்க இணை வைப்புலையும் ஏக இறைவனை மறுக்கக்கூடிய காரியத்திலையும் ரொம்ப நீடிச்சு பிடிவாதமாக இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இந்த யூதர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க, என்ன இணை வைப்பில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால், அவங்க தங்கள் மக்களில் வாழ்ந்த உசைர் என்ற, அதாவது எஸ்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நல்லடியாரை இறைவனுடைய மகன்னு சொல்லி அவங்கள வணங்கி வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு இணை வைப்பான காரியத்தில் ஈடுபட்டாங்க. அதே போல் கிறிஸ்தவர்களும் முக்கோண கடவுள் அப்படின்னு சொல்லி பிதா சுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி இறைவனுக்கு குடும்பம் இருக்குது, மகன் இருக்காருன்னு சொல்லி இயேசுவை அவங்க இறைவனாக ஏற்றுக்கிட்டு அவங்கள பின்பற்றி வாழ ஆரம்பித்தாங்க. இந்த செயல்கள் அனைத்தும் இணை வைப்பில் கொண்டு சேரக்கூடியது, இறை மறுப்பான காரியம் அப்படிங்கிறத கண்டிக்கும் விதமாக தான் அதனை தெளிவுபடுத்த அல்லாஹ் அப்டேட் பண்ணி அடுத்த ஒரு தூதரையும் அடுத்த ஒரு வேதத்தையும் கொடுத்து அந்த மக்களை திருத்த நாடினான். ஆனால் இந்த யூத கிறிஸ்தவர்களோ நபி அவங்க தெளிவான வேதத்தோடு வந்த பிறகும் இன்னும் பிடிவாதத்தோட கடுமையாக அவங்கள எதிர்க்க ஆரம்பித்தாங்க. தங்களோட அந்த மூடத்தனமான இறை மறுப்பான செயலில் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோடு சேர்த்து இன்னும் பல மக்களும் நெருப்பை வணங்கிக்கிட்டோம், சிலைகளை செஞ்சு வணங்கிக்கிட்டோம். அன்றைய அரபுகளும் இறைவன் குறித்து தெளிவான ஒரு விளக்கம் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நேர்வழி காட்டியாக தான் இறைவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறுதி தூதராகவும் இறுதி வேதமாக இந்த திருமறை குர்ஆன் வசனத்தையும் இறக்கியிருக்கான். இந்த வேதத்தை பற்றியும் அந்த மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, இது ஒரு கவிஞனுடைய சொல்லுதானே தவிர்த்து இது இறை வேதம்லாம் இல்லை, இவர் தான் இஷ்டத்துக்கு சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லி குர்ஆனை புறக்கணிச்சாங்க. ஆனால் இந்த வேதத்தை இறைவன் எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபிக்கு தான்
தூதராக அவங்கள தேர்ந்தெடுத்து இந்த வேதத்தை கொடுத்தான். இந்த வேதத்தை அவங்க தான் இஷ்டப்படியோ தான் போக்கின்படியோ மன இச்சையை பின்பற்றியோ சொல்லலை. இது இறைவனிடமிருந்து வரக்கூடிய வகை செய்தியாகுங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறான். அதே போல் 80வது அத்தியாயத்தின் 13 முதல் 16வது வசனம் வரைக்கும் இது கண்ணியம் வாய்ந்த உயர்வும் தூய்மையும் மிக்க ஏடுகளில் பதியப்பட்டுள்ளது. கண்ணியமும் புண்ணியமும் மிக்க மகத்துவமிக்க தூதர்களால் இது எழுதப்பட்டது அப்படிங்கிற வசனத்தையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஆக கண்ணியம் மிகுந்த இந்த ஏடு அப்படிங்கிறது இறைவன் இன்னைக்கு நாம் வச்சிருக்க நம்ம கையில் யூஸ் பண்ணுற குரானை பற்றி சொல்லலை. அல்லாஹுடைய ஏட்டில் இருக்கக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூல்ங்கிற ஏட்டில் பதியப்பட்ட அந்த வேதத்தை பற்றியும், அந்த வேதத்தை தூதர்மார்களாகிய தூய்மையான மலக்குமார்கள் தான் தொட முடியும், அதனை எழுத முடியும். அவங்கள்டேருந்து தான் இந்த இறை செய்தி முகமது நபிக்கு வந்துச்சுங்கிற விஷயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்துகிறான். அடுத்து இதனுடைய 4வது வசனத்தில் இறைவன் சொல்லும்போது வம தஃபர்ரகல்லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅத்ஹுமுல் பையினஹ், வேதம் கொடுக்கப்பட்டோர் தமக்கு தெளிவான சான்று வந்த பின்னரே தவிர பிளவுபடவில்லை அப்படின்னே சொல்கிறான். அதாவது அது வரைக்கும் அவங்க செஞ்சதெல்லாம் கரெக்டு, நாம் செய்கிறதெல்லாம் சரிதான்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உங்களுடைய செயல்பாடு தவறுங்கிறத அல்லாஹ் சுட்டி காட்டி இப்படி ஒரு தூதரையும் வேதத்தையும் வழங்கிய பிறகுதான் அவங்க பிளவுபட்டாங்க. பிளவு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், அவங்களில் நல்லவங்கள்லாம் யார், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களில் யாரெல்லாம் இந்த தூய்மையான மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களாக ஒரு பிரிவினரும், இன்னொரு பிரிவினர் பிடிவாதம் கொண்டு நாங்கள் எங்கள் பழைய மார்க்கத்தில் தான் இருப்போம், நாங்கள் செய்கிறது தான் சரி, நாங்கள் இவ்வளோ காலம் எப்படி வாழ்ந்தோமோ அப்படித்தான் வாழுவோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் கொண்டு 2 பிரிவினராக பிரிகிறாங்க. ஆகவே இவங்களுடைய செயல் தவறு அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக தான் இந்த 4வது வசனத்துக்கு விளக்கமாக இறைவன் தன்னுடைய திருமறையில் 3வது அத்தியாயத்தின் 105வது வசனத்திலையும் அந்த மக்களை பற்றி சொல்கிறான். யார் தங்களிடம் தெளிவான சான்று வந்த பின்னர் கருத்து வேறுபாடு கொண்டு பற்பல பிரிவுகளாக சிதறுண்டு போனார்களோ அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள், அப்படிப்பட்டவங்களுக்கு மறுமையில் பெரும் தண்டனை உண்டு அப்படின்னு எச்சரிக்கை செய்கிறான். இவங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸில் சொல்லும்போது கூட யூதர்கள் 71 கூட்டமாக பிரிஞ்சாங்க, கிறிஸ்தவர்கள் 72 கூட்டங்களாக பிரிஞ்சாங்க, முஸ்லீம் சமுதாயமோ நிச்சயம் 73 கூட்டங்களாக பிரியும் அப்படின்னு நபி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 73 கூட்டத்தில் யார் தான் சுவனம் செல்வாங்க அப்படின்னு சொல்லி தோழர்கள் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த கொள்கையில் எந்த வழிமுறையில் இருந்தோமோ அதனை பின்பற்றக்கூடியவங்க தான் வெற்றி பெற்றவங்க, மீதி அனைவரும் நரகத்துக்கு செல்லக்கூடிய கூட்டத்தாராக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட நன்மக்களில் ஒருத்தராக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அடுத்து 5வது வசனத்தில் இறைவன் சொல்லும்போது وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ وَيُقِيمُوا الصَّلَاةَ وَيُؤْتُوا الزَّكَاةَ وَذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ, வணக்கத்தை அல்லாஹ்விற்கே களப்பற்றதாக வணங்குமாறும் உறுதியாக நிற்குமாறும் தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜக்காத்தை கொடுக்குமாறும் தவிர வேற எதுவும் அவர்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கப்படவில்லை, இதுவே நேரான மார்க்கம் அப்படின்னு சொல்றான். அதாவது வணக்க வழிபாடுகளும் இறைவனை வணங்குற விஷயத்திலையும் நாம் எதை ஒன்றையும் அவனுக்கு இணையாக்கக்கூடாது, எல்லாத்தையும் முழுமையான முறையில் சரியான முறையில் நாம் இறைவனுக்காக மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதையும், தொழுகையை நிலைநாட்டணும் ஜக்காத்தை கொடுத்து வரணும் அப்படிங்கிற கட்டளையும் தான் உங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறான். அப்போது நமக்கு இதில் இன்னொரு சந்தேகமும் ஏற்படலாம். முந்தைய வேதத்திலையும் இறைவன் நல்லதை தானே சொல்லியிருப்பான், அந்த மக்கள் எப்படி இணை வைக்கிறாங்கன்னு இறைவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இறைவன் அந்த முந்தைய வேதங்கள்லையும் ஒரே விஷயத்தை தான் எல்லா நபிமார்களுக்கும் எல்லா வேதத்திலையும் கட்டளையாக பிறப்பிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த 21வது அத்தியாயத்தின் 25வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், உமக்கு முன்னர் எந்த தூதரையும் இந்த கட்டளையை தவிர நான் அனுப்பவில்லை. அப்படி எந்த கட்டளைன்னு சொன்னால், நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் இறைவன் என்பதை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத அந்த ஒரே இறைவனான அல்லாஹ்வை தான் வணங்கணுங்கிறது தான் கட்டளையாக எல்லா நபிமார்களுக்குமே பிறப்பிக்கப்பட்ட சட்டம்னு சொல்கிறான். இதே போலவே 16வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலையும், மேலும் நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதரை நாமாகிய உங்களுடைய இறைவனாகிய நாம் தான் அனுப்பி வைத்தோம், அல்லாஹ்வை வழிபடுங்கள், தாகூத்துகள் அதாவது வரம்பு மீறிய தீய செயல்களை போலி கடவுள்களை வழிபடுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்.
ஆக எல்லா சமுதாயத்துக்கும் இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறுதி சமுதாயத்தின் இறுதி மனுஷன் வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே பிறப்பிக்கப்பட்ட ஒரே கட்டளை அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு எதை ஒன்றும் இணையாக்கக்கூடாதுங்கிறது தான். அதில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மிஸ்டேக் பண்ண காரணத்தினால தான் அதனை சரி செய்ய இறைவன் முகமது நபியை அனுப்பி அவங்களுக்கு திருமறை குர்ஆனை வேதமாக இறக்கி அருளினா. இதனை அடுத்து 6வது வசனத்தில் இறைவன் சொல்லும்போது, இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரிய்யா. ஏக இறைவனை மறுப்போராகிய வேதமுடையோரும் இணை கற்பிப்போரும் நரக நெருப்பில் இருப்பார்கள், அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள், அவர்கள்தாம் படைப்புகளில் மிகவும் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் 7வது வசனத்தில், இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரிய்யா. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை படைப்புகளில் மிகவும் சிறந்தவர்கள். இறுதியான 8வது வசனம், ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ. யார் நல்லறம் செய்கிறாரோ அவர்களது இறைவனிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் கூலியானது அதன் என்னும் சொர்க்கச் சோலையாகும். அவற்றின் கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடும், அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டனர். இதுதான் தனது இறைவனை அஞ்சுவோருக்கு உரியது அப்படின்னு சொல்கிறான். ஆக இந்த 6 to 8 வரையிலான வசனங்களில் 6வது வசனத்தில் யாரெல்லாம் இறைவனுக்கு நிராகரிப்பு செஞ்சு அவனுக்கு நிகராக நெருப்பையோ கல்லையோ சிலைகளையோ வேற எதை ஒன்றையும் வணக்க வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல வைக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க இறைவனுக்கு இணை வச்சுட்டாங்க. அவங்க தான் படைப்பினங்களில் ரொம்ப மோசமானவர்கள், அவங்க நிரந்தர நரகத்தில் இருப்பாங்கன்னு சொல்கிறான். அதுவே நல்லறம் செய்யக்கூடிய நன்மக்களுக்கு இறைவன் பரிசாக அதனி என்னும் சொர்க்கத்தை கொடுக்கறதாகவும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமும் கிடைக்கிறதாகவும் இறைவன் சொல்லி காட்டுறான். ஆக யார் ஒருத்தர் இறைவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி நாம் அவனை பார்க்காவிட்டாலும் அவனுடைய பார்வை நம்ம மேலே படுது, நாம் கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த உள்ளட்சத்தோடு செயல்படுவாரோ அவருக்கு சிறப்பான நற்கூலிகள் உண்டு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இறைவனுக்கு ரொம்பவும் பிடித்தமான படைப்புகள்லேயே ரொம்பவும் சிறந்தவர் யார் அப்படின்னு உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்க சஹாபாக்களும் ஆமா யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு அறிவிங்கங்கும்போது, யார் ஒருத்தர் இறைவனுக்காக போராடணும், போர் அப்படின்னு அறிவிப்பு செய்யப்படுதோ எந்த நிலையிலும் அவர் தன்னுடைய ஒட்டகத்தை அவருடைய வாகனத்தை அந்த குதிரையை தயார் நிலையில் வச்சிருப்பாரு, அதில் ஏறி அல்லாவுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர் தான் இறைவனிடத்தில் ரொம்பவும் சிறப்பான படைப்புகளில் சிறந்த மனிதர்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக யார் சிறந்தவர்னு சொல்லட்டுமாங்கும்போது, குழப்பமான காலகட்டத்தில் அதாவது வணக்க வழிபாடுகளே செய்ய முடியாமல் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் கூடிய அந்த மறுமையின் கடைசி நிலை நேரத்தில் யார் ஒருத்தர் அந்த குழப்பத்தை தவிர்க்கணும்னு சொல்லி தன்னுடைய ஆட்டு மந்தைகளை மேய்ச்சிக்கிட்டு பாதுகாப்பு தேடி மலை உச்சிக்கு சென்று தனித்து வாழ்கிறாரோ, அங்கேயே அவர் தொழுகையை நிறைவேற்றி ஜக்காத்தை கொடுத்து வளர்கிறாரோ அவரே மக்களில் சிறந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து படைப்புகளில் மிக மோசமான மனிதர் யாருன்னு உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்கப்பட்டதுக்கு சொல்லுங்க யார சொல்லலான்னு சஹாபாக்கள் கேட்க, யாரிடத்துல அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அவரிடம் தர்மம் கேட்கப்பட்டு அப்படியும் தர்மம் வழங்காமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் படைப்பினங்களில் மிக மோசமானவங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹுடைய பாதையில் பள்ளி கட்டுவதற்காகவோ மார்க்க பணி செய்வதற்காகவோ உதவி செய்யுங்கன்னு கேட்கப்பட்டால் அந்த இடத்துல நாம் செல்வம் வச்சிருந்தும் கூட தான தர்மம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கக்கூடியவங்க படைப்பினங்களில் மோசமானவங்கன்னு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அவனுடைய பாதையில் செலவழிக்க கேட்கும்போது அதனை கொடுக்காம இருக்கிறதுக்கு நமக்கு எந்த அனுமதியும் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து இறுதி தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றி நம்மளுடைய செயல்பாடுகளை சரி செஞ்சுக்கிட்டு எந்த நிலையிலும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த காரியத்திலும் ஈடுபடாமலும் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றி ஜக்காத் என்னும் கடமையையும் நம்ம நிறைவேற்றும் பட்சத்தில் நாம் சுவன சோலையில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்து அருள்வானாக.
அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பதிவு உங்களுக்கு பயனளிக்க கூடும்னு நம்புகிறோம். சூரத்துல் பையினா என்ற இந்த சூறாவினுடைய தஃப்சீர் விளக்கங்களை நாம் தெரிஞ்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த சூறாக்களின் தஃப்சீர்களை தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அடைந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.